நேற்று சுனாமி ஒத்திகைன்னு நியூஸில் சொல்லும்போது கூட நான் நம்பலை. ஆனால் இன்னைக்கு மழை வந்துடுச்சு. மழை வந்ததும் செய்ய வேண்டிய வேலைகள், ஃபர்ஸ்ட்டு பவர் பேங்க்கு சார்ஜ் போடணும். ஏன்னா எப்போ கரண்ட் நிற்கணும் யாருக்குமே தெரியாது. அதுக்கு முதல்ல கொடியில் காஞ்ச உடுப்பு எல்லாத்தையுமே அடிக்கி உள்ளே வைக்கணும், இல்லாட்டி அம்மாட்ட செம்மாட்டி விழும். அதுக்கப்புறமா ரிசர்ச் ஒர்க் கொஞ்சம் இருந்ததால் அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். என்னவோ தெரியல, அசைன்மெண்ட்டு சப்மிஷனு படிக்கிறது இந்த மாதிரி வார்த்தையை கேட்டாலே ஒரே போராக இருக்குது. சரி, இதை மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் இந்த புக் என்னோட கண்ணில் பட்டுச்சு. உண்மையை சொல்ல போனால் கேம்பஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு புக் வாசிக்கிற பழக்கமே குறைஞ்சிருச்சு. இது கொஞ்சம் கவித்துவமான புக் தான். ஒவ்வொரு புக்கை வாசிக்கும் போதும் பிடிச்ச லைனை மார்க் பண்ணி வச்சுப்பேன். இந்த கவிதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி இதுதான். பேயங்கே அப்படின்ற தலைப்புல வந்த திரிகின்றேன் நான் சாதி திமிர் கொண்ட பேய், வேறு பேய்கள் ஏது அப்படின்ற ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பாப்போம் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு. அதுக்கப்புறமா வீட்டில் லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு ஆம்லெட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி நானே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாகுபலி கன்க்ளூஷன் வந்து தியேட்டர்ல ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஹைப்ல ரீவாட்ச் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சில் அவுட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு டீயும் சாப்பிட்டுட்டு நானும் வீட்டை கிளம்பிட்டேன்.